Hi friends, I am Tipu from Dubai. உங்கள் Android Superstars பக்கத்திலிருந்து இப்போ நம்ம இன்னொரு அருமையான அப்ளிகேஷன் பற்றி பார்க்கலாம்னா உங்கள் லவ்வர்ஸ் அல்லது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அல்லது மகன் மகள் அவங்களோட மொபைலில் நான் இப்போ சொல்ல போகிற ஒரு அப்ளிகேஷன் வந்து போட்டு கொடுத்துட்டிங்கன்னா அவங்க மொபைலில் மொபைலில் இருக்கிற கேமரா மூலியமாக நீங்கள் உங்கள் மொபைல் அல்லது உங்கள் கம்ப்யூட்டர்லேருந்து அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத வந்து ஈஸியாக வாட்ச் பண்ணலாம். அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான அப்ளிகேஷன். ஆக்சுவலாக இந்த மாதிரிப்பட்ட ஒரு அப்ளிகேஷன் முன்னாடி போட்டிருந்தேன், அதனால சில பிரச்சனைகள் ஆச்சு. ஸோ அந்த மாதிரிப்பட்ட அப்ளிகேஷன் நம்ம போடுறதுலேருந்து கொஞ்சம் காலம் ஒதுங்கி இருந்தோம். இப்போ நண்பர்களோட வற்புறுத்தினால அந்த அப்ளிகேஷன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒன்று போடுறேன். அந்த மாதிரிப்பட்ட ஒரு அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா அதோட செட்டிங்ஸ் இப்படி தான் இருக்கும். இந்த செட்டிங்ஸ் நீங்கள் மாற்றணும், பெருசாக மாற்றணும் அப்படின்றது வந்து எதுவுமே இருக்காது. ஃபர்ஸ்ட்டில் பார்த்துட்டிங்கன்னா வீடியோ ப்ரெஃபரன்சஸ் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த வீடியோ ரெசல்யூஷன், அதாவது உங்கள் லவர்ஸோட மொபைல்லேருந்து ரிசீவ் பண்ணக்கூடிய வீடியோட ரெசல்யூஷன் என்ன சைஸில் வேணும் அப்படின்றது கேட்கும். அது லோ ரெசல்யூஷன்லேருந்து ஹை ரெசல்யூஷன் வரைக்கும் இருக்கும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 1920x1080p பெரிய ரெசல்யூஷன் வரைக்கும் இருக்கும். அது உங்களோட விருப்பம், அது என்ன ரெசல்யூஷன் வேணுமோ அதை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். மற்றபடி சின்ன சின்ன செட்டிங்ஸ் தான், பெருசாக சொல்கிறது ஒன்றும் கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி விடணும் அப்படின்னா ஸ்டார்ட் சர்வர் இருக்குல்ல, ஸ்டார்ட் சர்வர் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா ஆக்சுவலாக அந்த அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு ரன் ஆகிடும். ரன் ஆகிடுன உடனே அந்த ரன் ஆகும்போதே கேமராவில் வந்து ஒரு வெப் அட்ரஸ் இருக்கும் கீழே. அந்த வெப் அட்ரஸை நீங்கள் உங்கள் மொபைல் அல்லது உங்கள் கம்ப்யூட்டரில் நீங்கள் டைப் பண்ணி என்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட் அல்லது உங்கள் லவர்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து அவங்க மொபைல் இருக்கிற கேமரா மூலியமா நீங்கள் உங்கள் மொபைலில் அவங்களுக்கு தெரியாமல் ஈஸியாக பார்த்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் நான் ரன் பண்ணி காட்டுக்கிறேன். இப்போ நான் என்னோட மொபைலில் வந்து இன்னொரு மொபைல் வந்து நான் வெளியே கொடுத்துருக்கேன். ஸோ அதை வந்து எனக்கு ஓப்பன் பண்ண முடியாது. நான் இந்த மொபைல்லே ரன் பண்ணிக்கிட்டு இந்த மொபைல்லே நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்ற விஷயத்த நான் என் ப்ரௌசர் மூலியமா நான் உங்களுக்கு சாம்பிள் பண்ணி காட்டிக்கிறேன். எக்ஸாம்பிள், இந்த அப்ளிகேஷன் நீங்கள் ஓப்பன் பண்ணீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் சர்வர் இருக்கும். ஸ்டார்ட் சர்வர் நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இந்த அப்ளிகேஷனோட வீடியோ ஒர்க் ஆகும். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு வெப் அட்ரஸ் தெரியுதுல்ல, HTTP 192.168.0.101 அப்படின்ற வெப் அட்ரஸை நான் நோட் பண்ணிக்கணும். நோட் பண்ணிக்கிட்டு இப்போ நான் இந்த கேமராலேருந்து நான் வெளியே போகணும் அப்படின்னா இந்த ஆக்ஷன் நான் கிளிக் பண்ணிக்கிட்டு ரன் இன் பேக்ரவுண்ட் இருக்குல்ல, ரன் இன் பேக்ரவுண்டை நான் கொடுத்துட்டேன்னா ஆக்சுவலாக இது வந்து பேக்ரவுண்டாக ரன் ஆகும். ஸோ உங்கள் யாருக்கு மொபைலில் நீங்கள் இந்த அப்ளிகேஷன் நீங்கள் போட்டு கொடுத்தீங்களோ அவங்களுக்கு தெரியாது ரன் ஆகிட்டு இருக்குன்னு. நீங்கள் கேட்டுக்கலாம் அந்த நோட்டிஃபிகேஷனில் அந்த அப்ளிகேஷனோட ஐக்கான் தெரியுது அப்படின்னு. அதை நான் எப்படி ஹைட் பண்ணணும்னு நான் லாஸ்ட்டு சொல்லி தந்துடுறேன். ரன் பண்ணிக்கிட்டு நான் இப்போ என்னோட உங்களுக்கு டெவோ பண்ணி காட்டுறதுக்கு வேண்டி நான் வந்து என் ப்ரௌசர், அதாவது குரோம் ப்ரௌசர் நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிக்கிட்டு நான் இப்போ நோட் பண்ணோம்ல ஒரு வெப் அட்ரஸ், அந்த வெப் அட்ரஸில் அந்த வெப் அட்ரஸை நான் இதில் அடிக்கிறேன். 192.168.0.101 அடிச்சுக்கிட்டு நான் கோ கொடுக்குறேன். கோ கொடுக்கும்போது உங்களுக்கு இப்படி ஓப்பன் ஆகும். ஆக்சுவலாக நீங்கள் வந்து இந்த வெப் அட்ரஸை நீங்கள் உங்கள் மொபைலில் நீங்கள் கொடுத்துட்டீங்க, கம்ப்யூட்டரில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா நோ வீடியோ இருக்கு பார்த்தீங்களா, இந்த நோ வீடியோ உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது கம்ப்யூட்டரில். ஆக்சுவலாக இந்த வெப் அட்ரஸ் நீங்கள் கம்ப்யூட்டரில் கொடுத்துட்டீங்கன்னா நேரடியாகவே உங்களுக்கு நான் எடுக்கிற வீடியோ வந்து ஒர்க் ஆகும், டிஸ்பிளேல தெரியும். நீங்கள் மொபைலில் ஓப்பன் பண்ணீங்கன்னா இந்த ப்ரௌசர் இருக்குல்ல, ப்ரௌசர் நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா நான் என் மொபைலில் கேமராவில் என்ன எடுத்துட்டு இருக்கேனோ அதை வந்து உங்கள் ப்ரௌசர்லேருந்து நீட்டாக பார்த்துக்கிறேன். எவ்வளோ தூரமாக இருந்தாலும் சரிதான், உலகத்தில் எந்த மூலை முக்கில் இருந்தாலும் சரிதான், கம்ப்யூட்டரில் பார்த்தாலும் உங்கள் மொபைலில் நீங்கள் பார்த்தாலும் இந்த அப்ளிகேஷன் நீங்கள் எந்த மொபைலில் நீங்கள் போட்டு கொடுத்தீங்களோ அந்த மொபைல் இருக்கிற கேமரா மூலியமா உங்கள் மொபைல் அல்லது உங்கள் கம்ப்யூட்டரில் ஸ்ட்ரக் ஆகாமல் நீட்டாக தெள்ள தெளிவாக சூப்பராட்டு இன்க்ளூடிங் வாய்ஸோட நீங்கள் கேட்டுக்கலாம். பக்காவாக இருக்கும், நல்லாவே இருக்கும். எந்த ஒரு இதுவும் எடுத்துக்கலாம். இது இப்போ நீங்கள் கேட்டுக்கலாம். இதுக்கு நீங்கள் ஃப்ரண்ட் கேமரா எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு. ஃப்ரண்ட் கேமரா நீங்கள் யூஸ் பண்ணணும்னா இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வீடியோ ப்ரிஃபரன்சஸில் வந்து யூசிங் ஃப்ரண்ட் கேமரா இருக்குல்ல, அந்த யூசிங் ஃப்ரண்ட் கேமரா நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா அந்த மொபைலில் நீங்கள் யார் மொபைலில் நீங்கள் போட்டு கொடுத்தீங்களோ அவங்களோட மொபைல் இருக்கிற ஃப்ரண்ட் கேமரா மூலியமாக அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஈஸியாக எடுத்துக்கலாம். அது மாதிரி நம்ம ரன் பண்ணும்போது மேலே அந்த நோட்டிஃபிகேஷன் தெரிஞ்சுன்னா அந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கட் பண்ணணும். நீங்கள் அந்த ரன் பண்ண நீங்கள் அந்த ஒரு மொபைலில் இன்னொரு மொபைலில் உங்கள் லவருக்கு நீங்கள் போட்டு கொடுத்தது அவங்களுக்கு தெரியக்கூடாது அது ரன் ஆகிட்டு இருக்குது அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டு டிசேபிள் நோட்டிஃபிகேஷன் இருக்குல்ல, அது நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அது டிசேபிள் இருக்கும். ஆக்சுவலாக இது டிசேபிள் பண்ணிக்கிட்டு ஸ்டார்ட் சர்வர் நீங்கள் கொடுத்துக்கிட்டு அது நீங்கள் ரன் பண்ணி விட்டுட்டீங்கன்னா அந்த சர்வர் இந்த அப்ளிகேஷன் ரன் ஆகிட்டு இருக்கிறது வந்து உங்கள் மொபைலில் வந்து அவங்க மொபைலில் தெரியாது. அந்த வெப் அட்ரஸை மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டு உங்கள் மொபைல்லையோ அல்லது உங்கள் கம்ப்யூட்டரில் ஏதாவது ப்ரௌசரில் நீங்கள் என்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் மொபைலில் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, எது பண்ணிட்டு இருக்காங்க, அந்த டீட்டெயில்ஸ் உங்கள் மொபைலில் தெளிவாக தெரியப்படும். ஸோ இந்த அப்ளிகேஷனில் வந்து பெருசாக செட்டிங்ஸ் எதுவுமே கிடையாது. ஓப்பன் பண்ணணும், ஸ்டார்ட் சர்வர் கொடுக்கணும், இல்லை டிசேபிள் நோட்டிஃபிகேஷன் வேணும்னா டிசேபிள் நோட்டிஃபிகேஷன் கொடுக்கணும், அவ்வளோதான் விஷயம். இதனால் இது வந்து கேர்ள்ஸுகளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
ஐ மீன் அவங்கள்ட்ட அப்பா மொபைலில் இந்த மாதிரி டாபிக்ஸ் நீங்கள் அவங்க போட்டுக்கிறது அவங்க எந்த நேரத்தில் எங்கே பண்ணிகிட்ருக்காங்க, ஏதோ ஆபத்து காலத்தில் மாட்டிக்கிட்டோம்னா அவங்க பெற்றோர்கள் மூலியமாக அவங்க மொபைல்லேருந்து பார்த்துக்கலாம். சில நல்ல விஷயத்துக்கும் யூஸ் பண்ணலாம், சில கெட்ட விஷயத்துக்கும் யூஸ் பண்ணலாம். அது அவங்கவுங்கள்ட்ட புத்தியை பொறுத்தது. ஆக்சுவலாக அந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணுற லிங்க் நான் கொடுத்துக்கல. யார் யாருக்கு வேணுமோ அது வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் நீட்டாக ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டுக்கிட்டு என்கிட்ட கான்டாக்ட் பண்ணி கேட்டுட்டிங்கன்னா நான் தந்துடுவேன். நீங்கள் பண்ண வேண்டியது வீடியோ ஒரு லைக் பண்ணிக்கிட்டு ஒரு ஷேர் பண்ணிக்கிட்டு என்கிட்ட மெசேஜ் பண்ணிக்கலுங்க. நான் கண்டிப்பாக தரேன். ஓகே, நான் எப்படின்னு தெளிவாக ஓப்பன் பண்ணணும், எப்படி ஆப்ரேட் பண்ணணும்னு தெளிவாக சொல்லிக்கிட்டேன். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேட்டுடுங்க. அப்ளிகேஷன் பயன்பட தேவைப்படுங்க எனக்கு மெசேஜ் பண்ணிக்கலுங்க. ஓகே, பை பாய்.